நண்பர்களுக்கு வணக்கம். MAGTNPSC அகாடமியிலிருந்து முனைவர் மா. விஜய் அலெக்சாண்டர். டிசம்பர் மாதம் 16ஆம் தேதியின் முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை காண்போம். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைந்துள்ள பிரான்ஸ் பிராந்தியமான மயோட்டில் சீடோ புயலால் ஏற்பட்ட கனமழையில் சிக்கி 14 பேர் உயிரிழந்தனர். பிரான்ஸ் பிராந்தியத்தின் மிகவும் பின்தங்கிய தீவாக கருதப்படும் மயோட் முன்னதாக முதலீடுகள் இன்றியும் வறட்சிகளாலும் பாதிக்கப்பட்டு இருந்தது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஓராண்டில் மேற்கு ரயில்வேயின் பாவ் நகர் பிரிவு உள்பட்ட ரயில் வழித்தடங்களில் ரயில் ஓட்டுநர்கள் மற்றும் வனத்துறையினரின் ஒருங்கிணைந்த முயற்சிகளால் 104 சிங்கங்கள் அடிபடாமல் காக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரபல பாலிவுட் இயக்குனரும் நடிகருமான ராஜ் கபூரின் 100வது பிறந்த நாள் விழாவை பாகிஸ்தானின் பெஷாவரில் உள்ள பாரம்பரியமிக்க கபூர் இல்லத்தில் கலாச்சார ஆர்வலர்கள் மற்றும் திரைப்பட ரசிகர்கள் கொண்டாடினர். புகழ்பெற்ற தபேலா கலைஞர் அல்லா ரக்காவின் மூத்த மகனான ஜாகிர் ஹுசேன் தந்தையை பின்பற்றி தபேலாவை உலக அரங்குக்கு கொண்டு சென்றார். இந்த ஆண்டின் கிராமி விருதுகளில் வென்ற 3 விருதுகள் உள்பட மொத்தம் 5 கிராமி விருதுகளை ஜாகிர் ஹுசேன் பெற்றுள்ளார். இசைத்துறையில் அவரது பணியை பாராட்டி 1988இல் பத்மஸ்ரீ, 2002இல் பத்மபூஷன், 2023இல் பத்ம விபூஷன் ஆகிய உயரிய விருதுகளை வழங்கி மத்திய அரசு கௌரவப்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஷேக் ஹசீனாவின் 15 ஆண்டுகால ஆட்சியில் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் எல்லை பாதுகாப்பிற்கு வங்கதேசம் ஆதரவளித்தது. அவர் வெளியேறிய பின் இந்தியாவுக்கு சாதகமற்ற பல விஷயங்கள் அங்கு நடைபெற்று வருகின்றன. நவம்பர் மாதத்தில் பாகிஸ்தானின் சரக்கு கப்பல் ஒன்று கராச்சியில் இருந்து வங்கதேசத்தின் சிட்டகாங் துறைமுகத்தை சென்றடைந்தது. 1971ஆம் ஆண்டு வங்கதேச விடுதலை போருக்கு பிறகு இரு நாடுகளுக்கும் இடையே கடல் வழி வர்த்தகம் நடைபெறுவது இதுவே முதல் முறையாகும். ஏறத்தாழ 4700 கிலோமீட்டர் எல்லைப்புறத்தை இந்தியா வங்காளதேசத்துடன் பகிர்ந்து கொள்கிறது. வங்கதேசத்தின் மக்கள் தொகையில் ஹிந்துக்கள் ஏறத்தாழ 8% பேர் இருக்கின்றனர். 1951ஆம் ஆண்டு அப்போதைய பிரதமர் நேரு அரசமைப்பு சட்டத்தை முதலில் திருத்தினார். அப்போது உச்சத்தில் இருந்த மதவாத பிரச்சாரத்துக்கு முடிவு கட்டவும், ஜமீன்தார் முறையை முடிவுக்கு கொண்டு வரவும், இடஒதுக்கீட்டு பிரிவினரின் கல்வி வேலைவாய்ப்பு உரிமைகளை காக்க மக்கள் நலன் கருதி அரசமைப்பு சட்டத்தில் 3 திருத்தங்களை அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு முதல் முறையாக திருத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. சர்வதேச கடல் மீன் பிடிக்க வலுவான மானிய விதிமுறைகள் கடைபிடிக்க வேண்டும் என்று உலக வர்த்தக அமைப்பிடம் இந்தியா வலியுறுத்தியுள்ளது. சட்டவிரோதமான முறைப்படி தகவல் தெரிவிக்கப்படாத கட்டுப்பாடற்ற மீன்பிடி செயல்பாடுகளுக்கு மானியம் அளிப்பதை நிறுத்த கடந்த 2022ஆம் ஆண்டில் உலக நாடுகள் ஒப்பந்தம் மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. 2015ஆம் ஆண்டில் பட்டேலின் 140வது பிறந்த நாளான அக்டோபர் 31ஆம் தேதி பாஜக தலைமையிலான மத்திய அரசால் ஒரே பாரதம் உன்னத பாரதம் முன்முயற்சி அறிவிக்கப்பட்டது. இது மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் வசிக்கும் மக்களிடையே கலந்துரையாடலை மேம்படுத்துவதையும் பரஸ்பர புரிதலை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நக்சல்கள் ஆயுதங்களை கைவிட்டு சரணடைய வேண்டும், இல்லையெனில் கடும் நடவடிக்கையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எச்சரித்துள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைகளின் பதவி காலத்தை ஒரே நேரத்தில் நிறைவு செய்வது தொடர்பாக அரசமைப்பு சட்டப்பிரிவு 82A புதிதாக துணை பிரிவு 2 சேர்க்கவும், மக்களவை சட்டப்பேரவைகளை கலைப்பது தொடர்பாக சட்டப்பிரிவு 83(2) புதிதாக துணை பிரிவுகள் 3, 4 சேர்க்கவும், ஒரே நேரத்தில் இரு தேர்தலையும் நடத்துவது தொடர்பாக சட்டப்பிரிவு 327 திருத்தம் மேற்கொள்ளவும் இந்த முதல் மசோதா வழிவகை செய்கிறது. இரண்டாவது மசோதாவை பொறுத்தவரை ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதற்கு ஏதுவாக புதுச்சேரி, தில்லி,
ஜம்மு காஷ்மீர் ஆகிய யூனியன் பிரதேசங்களுடன் தொடர்புடைய 3 சட்டங்களில் திருத்தம் மேற்கொள்வது தொடர்பானதாகும். ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதை கடந்த நவம்பர் மாதத்தில் இந்தியா குறைத்தது. இதுவரை அளிக்கப்பட்டு வந்த விலை சலுகையை ரஷ்யா குறைத்ததால் இறக்குமதியையும் இந்தியா குறைத்துள்ளது. எனினும் இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்வதில் ரஷ்யா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. ரஷ்யா கச்சா எண்ணெயை அதிகம் ஏற்றுமதி செய்யும் நாடுகள் பட்டியலில் இந்தியா 2வது இடம் பிடித்துள்ளது. இதில் சீனா முதலிடத்தில் உள்ளது. ரஷ்யாவின் மொத்த கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில் 37% இந்தியாவால் வாங்கப்படுகிறது. சீனாவின் பங்களிப்பு 47% ஆகும். கச்சா எண்ணெய் மட்டுமல்லாது ரஷ்யாவிடம் இருந்து நிலக்கரியையும் இந்தியா இறக்குமதி செய்கிறது. கடந்த நவம்பர் மாத நிலவரப்படி ரஷ்யாவின் மொத்த நிலக்கரி ஏற்றுமதியில் 17% இந்தியாவுக்கு வருகிறது. ரஷ்யாவிடமிருந்து அதிக நிலக்கரி இறக்குமதி செய்யும் நாடுகள் வரிசையில் இந்தியா 2ஆம் இடம் வகிக்கிறது. இதிலும் 46%துடன் சீனா முதலிடத்தில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. நாட்டின் முதல்வன் திட்டத்தின் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் 9ஆம் வகுப்பு மற்றும் +2 வரையிலான மாணவர்களுக்கு கூடுதலாக உயர்கல்வி வழிகாட்டி ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் அரசு பள்ளிகளில் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு உயர்கல்வி வழிகாட்டி பயிற்சி முகாம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு பள்ளிக்கும் தலா ஒரு உயர்கல்வி வழிகாட்டி ஆசிரியர் நியமிக்கப்பட்டு மாணவர்களுக்கு உயர்கல்வி தொடர்பான விவரங்கள் பயிற்சியாக வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. தற்போது தமிழகத்தில் உள்ள சுமார் 3110 அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் 600க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் தொழிற்கல்வி பாடங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை மாற்றி அமைப்பது தொடர்பாக அரசு பரிசீலித்து வருவதாக போக்குவரத்து ஆணையர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் முதல் முறையாக உலக தடகள கான்டினென்டல் டூர் போட்டி அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் 10ஆம் தேதி நடைபெற உள்ளது. ஓமனில் நடைபெற்ற 9வது ஜூனியர் மகளிர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் சீனாவை வீழ்த்தி நடப்பு சாம்பியன் இந்தியா கோப்பையை தக்கவைத்துக் கொண்டது. செஸ் விளையாட்டின் தாயகமான இந்தியாவின் விஸ்வநாதன் ஆனந்த் விதைத்த விதை இன்று விருட்சமாகியுள்ளது. உலக தரவரிசையில் 4வது இடத்தில் இருக்கும் அர்ஜுன் எரிகைசியை தொடர்ந்து குகேஷ் 5வது இடம், பிரக்ஞானந்தா 17வது இடம், விதித் குஜராத்தி 23வது இடம், அரவிந்த் சிதம்பரம் 26வது இடம் என்று இந்தியாவின் சாதனையாளர் பட்டியல் நீள்கிறது. இந்திய மகளிரும் செஸ் விளையாட்டில் வெற்றி கொடி நாட்டி வருகின்றனர். எடுத்துக்காட்டாக கொனேரு ஹம்பி 6வது இடம், திவ்யா தேஷ்முக் 14வது இடம், ஹரிகா துரோணவல்லி 16வது இடம், வைஷாலி 18வது இடம் ஆகிய சர்வதேச தரவரிசையில் முதல் 20 இடங்களுக்குள் உள்ளனர். ஓபன் பிரிவிலும் மகளிர் பிரிவிலும் இந்திய அணி தரவரிசையில் 2வது இடத்தில் உள்ளது. புடாபெஸ்ட் ஒலிம்பியாட் போட்டியில் ஓபன் மகளிர் பிரிவுகளில் இந்திய அணி தங்கம் வென்று சாதனை படைத்தது. வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா ஆட்சியில் 3500க்கும் மேற்பட்டோர் வலுக்கட்டாயமாக கைது அல்லது கடத்தல் போன்ற சம்பவங்களால் மாயமானதாக விசாரணை ஆணையம் சமர்ப்பித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நன்றி.